வணக்க மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ தான் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாம் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், எதில் அப்ளை பண்ணணும், இப்படி எல்லாமே கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ சின்ன பிசுறு அடித்தா கூட பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாமில் ஆபத்தாகி போயிடும் மக்களே. தயவு செய்து நான் சொல்கிறத கேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்லோடு பண்ணுங்கள். சரிங்களா? அதற்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவைன்னா நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 2026க்கான வீடியோ கோர்ஸ் இருக்குது. இதில் ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸில் வர எல்லா டாப்பிக்குமே டீச் பண்ணுறோம். மெட்டீரியலில் போனீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் இருக்கும், ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும், பிடிஎஃப் கோர்ஸ் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2026 வரைக்கும் இருக்கும், 2023லேருந்து. ஸோ எல்லா கோர்ஸையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் போய் உள்ளே போனாலே அதில் டாபிக் வைஸ் இருக்கும். ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாமுக்குன்னு தனியாக ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு இருக்கும். டாபிக் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்குமே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ பிடிஎஃப் கோர்ஸ்க்குள்ளே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2025 பிடிஎஃப் இருக்குது, 23லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாபிக் வைஸ் இருக்கா, எந்த டாபிக் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கேட்டகரி வைஸாக கொடுத்துட்டோம், நீங்களே செலக்ட் பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணி அந்த பிடிஎஃபை சால்வ் பண்ணி பாருங்கள். இல்லை டெஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், அதை யூஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ வெப்சைட்குள்ளே போயிட்டோம். ஐபிபிஎஸ் வெப்சைட்குள்ளே போயிருங்க. போயிட்டு அப்ளை ஆன்லைன் ஃபார் த அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை 1லேருந்து அப்ளை பண்ணலாமா, போய் அப்ளை ஆன்லைனில் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க, உங்கள் அப்ளிகேஷன்லாம் டவுன்லோட் பண்ணணும், அந்த மாதிரி இதுனா லாகின் ஃபார் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டு கேண்டிடேட். சரிங்களா? நீங்கள் எப்பயுமே ஒரு எக்ஸாம் வருது அப்ளை பண்ண போகிறீங்கன்னா புதுசாக தான் அப்ளை பண்ணணும். கிளிக் ஹேர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை கொடுத்துடணும். சரிங்களா? ஸோ கிளிக் ஹேர் ஃபார் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட் கிளிக் பண்ணுங்கள். என்னன்னு பார்த்துருவோம், என்ன சொல்லியிருக்காங்க. இது வளவலன்னு கொடுத்துருப்பாங்க, நமக்கு தேவையில்லை, நமக்கு தான் அப்ளை பண்ணுறது தெரியுமே. ஸோ எப்பயுமே 10th 12th மார்க் ஷீட்டில் உள்ள மாதிரி தான் உங்கள் பேரை கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இப்படி தான் என் பேர் 10th 12th மார்க் ஷீட்டில் இருக்குது. நான் ஆல்ரெடி எஸ்பிஐ பிஓக்கு அப்ளை பண்ணனால அந்த ஃபார்மில் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிடுச்சு. சரிங்களா? ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஃபில் ஆகிருச்சு. ஓகே. ஸோ ஃபுல்லாக இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும். ஐ கன்ஃபார்மு, ஐ ஃபஸ்ட்டு, மிடிலு, லாஸ்ட்டு சேமு அப்படின்னு கொடுக்கணும். சரிங்களா? இதை மாதிரி பார்த்துட்டு கொடுத்துடணும். யூ ஹாவ் நெவர் சேஞ்ச் யுவர் நேம் அப்படின்றாங்க, நோ அப்படின்றத கொடுத்துருங்க. அடுத்து மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் உங்களோட நம்பர் கொடுத்துருங்க. தயவு செய்து இந்த மொபைல் நம்பரு, ஜிமெயில் ஐடி, இது எல்லாமே தயவு செய்து கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. ஏன்னா அவங்க முடித்த பிறகு உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. மாற்றி காண்டாக்ட் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும். சரிங்களா? பிலாங்ஸ் டு செல்ஃபா பேரண்ட்ஸாக அதை கொடுத்துடணும், கொடுத்துக்கங்க. சரிங்களா? அடுத்ததாக மெயில் ஐடி. உங்கள் மெயில் ஐடியை கரெக்டாக நம்ம கொடுத்துடணும். சரிங்களா? கரெக்டாக கொடுத்துக்குங்க. நீங்கள் gmail.com இங்கே போட தேவையில்ல. இப்போ கிராக் வித் ஜாக்ன்றது மெயில் ஐடி, இங்கே டொமைனில் போயிட்டு @gmail.com கொடுத்துடணும். கன்ஃபார்ம் இமெயில் ஐடி கொடுத்தாச்சு. இப்போ இந்த கோடு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அடிச்சிடணும். 9B8RP. சரிங்களா? இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா? எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருந்தால் இங்கே ஜாக்சன் செல்லதுரை ஸ்பேஸ் சீன் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களே கொடுத்துருக்கான் பாருங்கள். ஆஸ் பர் 10th 12th சர்டிஃபிகேட் படி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த டைம் மாதிரியே அதே மாதிரியே நேம் இருந்துடணும். மொபைல் நம்பரு, ஜிமெயில் ஐடி. தயவுசெய்து உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன். எஸ்பிஐ பிஓக்கு நான் அப்ளை பண்ணுற வீடியோ போட்டு அவ்வளோ தெளிவாக சொல்லியுமே தப்பு பண்ணிட்டு வராங்க. சார் ஒரு லெட்ரு மாற்றி போட்டேன் சார், சார் அந்த பேரே எனக்கு திரும்ப ரிப்பீட் ஆகி வந்திருக்கு சார். அதனால் தயவுசெய்து கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இதில் Q அடிக்கணுமா, நான் P அடிச்சிட்டேன். Q 9B8RQ. ஸோ ஓகே, எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டேன். அடுத்த இடத்துக்கு போயிடுச்சு.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ வந்து தப்பு விடுவேன்னு அவனுக்கு தெரியுது. மெயில் ஐடியை தப்பாக மாற்றி போடுவேன், இல்லை மொபைல் நம்பரை தப்பாக மாற்றி போடுவேன்னு. அதுக்காகவே அவங்க பார்த்தீங்கன்னா ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது இந்த கேப்சா வந்து டிஎஸ்எஃப் கேப்சாவை போட்டுட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. உங்கள் மொபைலுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஓடிபி வரும். சரிங்களா? 169916 வெரிஃபை ஓடிபி கொடுத்துருங்க. அடுத்து மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும், அதுக்கு ஒரு கேப்சா டைப் பண்ணணும். இந்த கேப்சா வச்சு நம்மளை சாவடிக்கிறாங்க. ஸோ மெயிலுக்கு ஒரு ஓடிபி டக்குன்னு போய் மெயிலில் பார்த்துடணும். சரிங்களா? சில சமயம் வந்து லேட் ஆக்குவாங்க, சில சமயம் கரெக்டாக வந்துடும். இதுதான் இங்கே ஐபிபிஎஸ்சில் பிரச்சனை. இந்த ஓடிபி வரதை வந்து லேட் ஆக்குவாங்க, நமக்கு வெறியாகும். crackwithjack@gmail.com எனக்கு இப்போ வரையும் வரல. மொபைலுக்கு டக்குன்னு வந்துருச்சு ஓடிபி, பட் மெயிலுக்கு வரல. ஸோ ரீசெண்ட் ஓடிபின்னு கொடுக்குறேன். அதுக்கும் கேப்சா டைப் பண்ண சொல்லுவாங்க. அப்போ அவங்களை தூக்கி போட்டு உதைக்கணும்னு தோணும். வேறு வழி இல்லை, எக்ஸாம் பாஸ் ஆகணும். அதனால் வந்து நம்ம பொறுமையாக கையாண்டு தான் ஆகணும். ரீசெண்ட் ஓடிபி இது கொடுத்தாதானடா நான் அப்ளை பண்ணி காட்ட முடியும். ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு திட்டுறதுக்குள்ளே அனுப்பிட்டாங்க. திட்டிடாதீங்க ஜாக்சன், இதோ உங்களுக்கு போட்டுடுறோம் அப்படின்ட்டாங்க. ஸோ வெரிஃபை மெயில் ஐடி மொபைல் நம்பர் இப்போ வெரிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு போயிடணும். இப்போ உள்ளே போயிட்டோமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோ அப்லோடு பண்ணணும். ஸோ ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட்டு ஒரே நிமிஷம் இருங்க. ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து அப்லோடு பண்ணிக்கணும். உங்கள் சிக்னேச்சர் வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து அப்லோடு பண்ணிடணும். அப்லோட் ஆன பிறகு ஐ கன்ஃபார்ம் மை ரீசன்ட் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்துடணும். அடுத்து ஸ்கேன் பண்ணி மொபைல் எடுத்துருங்க. நான் இப்போ சிஸ்டம் யூஸ் பண்ணுறனால லேப்டாப்பில் எடுக்க முடியலை. ஏன்னா ஓபிஎஸ்ன்னு ஒரு சாஃப்ட்வேர் மூலியமாக நான் உங்களுக்கு லைவ் போய்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து உங்களுக்கு இதில் எடுக்க முடியலை. ஆனால் ஃபோனில் எடுத்தால் அதிக எம்பி இருக்கும். எஸ்பிஐபிஓக்கும் இந்த பஞ்சாயத்து தான் பண்ணாங்க. ஐயோ கொடூர மூஞ்சியாக இருக்கே. ஐயோ எனக்கே மூஞ்சியை பார்க்க முடியல. அப்லோட் ஆகுது. ஸோ அப்லோட் ஆகும். சரிங்களா? ஸோ அப்லோட் ஆன பிறகு ஐ கன்ஃபார்ம் வந்துருச்சா? ஐ கன்ஃபார்ம் இட்ஸ் மை ஃபோட்டோன்னு கொடுத்துடணும். ஸோ உங்களோட ஒரிஜினல் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோடு பண்ணணும். இதில் வந்து கேப்சர் ஃபோட்டோன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் உள்ள வெப்கேம் ஓப்பன் ஆகும். அதில் ஃபோட்டோ எடுத்து இப்படி அப்லோடு பண்ணணும். அப்படி இல்லாட்டி ஸ்கேன் பண்ணுங்கள் QR கோடை. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேமரா ஃபோன் வந்து ஓப்பன் ஆயிரும். கேமரா அதை ஃபோட்டோ எடுத்த பிறகு அப்லோடு கொடுத்துட்டிங்கன்னா இதில் இந்த ஃபோட்டோ வந்துடும். சரிங்களா? அது மாதிரி அவங்களே சொல்லியிருக்காங்க, பேக்ரவுண்டு வந்து நாட் பிளைன் ஆர் ஒயிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இருக்க அப்படியே எடுங்கடா அப்படின்னு இருக்கான். ஓகேவா? அடுத்து சிக்னேச்சர் அப்லோடு பண்ணணும். சிக்னேச்சர் அப்லோடு பண்ணியாச்சு. ஐ கன்ஃபார்ம் உங்கள் சிக்னேச்சர் தான் கொடுத்துருங்க. ஒரு எரர் இருக்குன்றான். என்ன எரரு? என்னங்கடா எரரு? சிக்னேச்சர் கரெக்டாக அப்லோடு பண்ணிட்டேன். இன்னும் உங்களுக்கு என்ன எரரு? கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். இந்த கேப்சர்டு ஃபோட்டோ சரியில்லைன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் மக்களே, நம்ம அப்ளை பண்ணி காட்டும் போது தான் இதெல்லாம் சொல்லுவாங்க. எஸ்பிஐபிஓக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஒரே நிமிஷம் இருங்க.
ரொம்ப பண்ணுறாங்க. திரும்ப அப்லோடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். கேப்சர் போட்டு அதே உள்ளே எடுத்துக்கிச்சு, திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து எரர்னு காட்டுது. கேட்டால் இங்கே மேலே போய் அப்படி இப்படின்றாங்க. ஸோ இப்போ எனக்கு நெக்ஸ்ட்டு போக மாட்டேங்குது மக்கள். ஏதோ பஞ்சாயத்து ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். நிறைய பிரச்சனைகள் இப்படி ஃபோட்டோ அப்லோடு பண்ணுறதுக்குள்ளே மண்டையை காய விட்டுருவாங்க நம்மளை. ஒரு நிமிஷம் இருங்க, என்னன்னு பார்க்குறேன். கேப்சர் இமேஜில் தான் கொஞ்சம் பிரச்சனை வரும். ஒரே நிமிஷம் இருங்க. இன்னும் எரர்ன்றாங்க. என்னதான் எரரு? லைவ் கேப்சர் இமேஜ் ரிஜெக்டட்னா பேக்ரவுண்ட் பிளெயினாக இருக்கக்கூடாது. ஒயிட் 37% ஒயிட். வெரி ஆக்ராய மக்கள். இருங்க, இருங்கடா. ஒரே நிமிஷம் மக்களை, கோச்சிக்காதீங்க. லைட்டாக அதை ஃபார்வர்ட் பண்ணி விட்டு பார்த்துக்குங்க. ஓவராக போகிறாங்க. பேக்ரவுண்ட் நாட் பிளெயின் ஆர் ஒயிட். ஒரே நிமிஷம் மக்களே. எனக்கே இப்படி ஆகுதுன்னா உங்களுக்கெல்லாம் காண்டாயிருமே. நீங்கள் அப்லோடு பண்ணும் போதெல்லாம் வெறி ஆயிடுவீங்க. ரொம்ப நேரமாக அப்லோட் ஆகுது. கேப்சர் இமேஜ் வர மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் இருங்க. கேப்சர் ஃபோட்டோ. பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் ஏன் ஃபோட்டோ எடுத்தேன், கேப்சர் ஆகலை. ஒரு பிளெயின் ஃபோட்டோ அப்லோட் பண்ணோன்னே கேப்சர் ஆகிடுச்சு. மக்களே, இது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காண்டி தான். நீங்கள் ஆனால் கரெக்டான ஃபோட்டோ, உங்களோட ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணி அதில் போடணும். சரிங்களா? இதனால் நீங்கள் வெறியாகிக்கிற வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து கேட்டகரி கரெக்டாக கொடுங்க. உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பிசியாக இருந்து ஒரு ஜாதியாக இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்கள் ஜாதிக்கு கேஸ்ட்டுக்கு ஓபிசி சான்றிதழ் கிடைக்குமான்னு பக்கத்தில் உள்ள இ சேவா மையத்தில் கேட்டுக்குங்க. கிடைக்கும்னு சொன்னாங்கன்னா அப்ளை பண்ணி அக்னாலஜ்மெண்ட்டை வாங்கிட்டு அப்புறமா நீங்கள் ஓபிசின்னு அப்ளை பண்ணுங்கள். நார்மலாக நீங்கள் ஓபிசின்னு போட்டுட்டு அப்புறம் சர்டிஃபிகேட் கிடைக்காம விட்டுருச்சுன்னா பிரச்சனை ஆயிரும். ஸோ அதனால் பார்த்துட்டு நீங்கள் அப்லோடு பண்ணுங்கள். ஓகேயா? ஓபிசி நான் க்ரீமிலேயரா க்ரீமிலேயரான்னு. அடுத்து டிசபிள்டு பர்சனான்னு கேட்குறேன். நான் டிசபிள்டு பர்சன் கிடையாது, நோ கொடுத்துட்றேன். அடுத்ததெல்லாம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகாது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் பப்ளிக் சர்வெண்ட்டாக இருக்கீங்களா ஏதாவது இன்ஸ்டியூஷன்லன்னு கேட்குறான், கிடையாது. எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்குறான், கிடையாது. அடுத்து மைனாரிட்டி கம்யூனிட்டியான்னு கேட்குறான். இப்போ நீங்கள் ஹிந்து அப்படின்னா நோ கொடுத்துருங்க. வேறு ஏதாவது ஜெயினிசம் கிறிஸ்டினிட்டிலாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களாம் இந்தியாவில் கொஞ்சம் இருக்கவங்க, அதுதான் மைனாரிட்டி கம்யூனிட்டி. ஸோ அதை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து நீங்கள் அட்டெம்ப்ட் வந்து ஏர்லியெல்லாம் எத்தனை தடவை பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறான். எஸ்ஸு கொடுங்க. நமக்கு நார்மலாக அந்த நம்பர்லாம் ஞாபகம் இருக்காது. சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ நான் வந்து ஒரு 3 தடவை எழுதியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். 3ன்னு கொடுத்துட்டு சும்மா இது ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு தான். அதனால் வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம். கண்ட்ரோல் அமுக்கி 3 செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இது ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு தான். உங்களுக்கு திடீர்னு மறந்துருக்கும், ஏதாவது ஒரு நம்பர் நீங்கள் கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. சரிங்களா? அடுத்து அப்ரெண்டிஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறேன், நோ. சரிங்களா? அடுத்து வந்து இந்தியன் சிட்டிசன், இந்தியன். அடுத்து எந்த ஸ்டேட்டுன்றான், தமிழ்நாடுடா அப்படின்னு போடுங்க. சரிங்களா? அடுத்தா பிலிம்ஸ் எக்ஸாம் எங்கே எழுதுறீங்கன்னு கேட்குறேன். நான் மதுரையில் எழுதுகிறேன். அதை அப்படியே நீங்கள் கிளிகள்னு போட்டுற மாதிரி செய்வாங்க, போட மாட்டாங்க.
சரிங்களா? ஸோ 2 ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க. ஆனால் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தும் அதில் இல்லாத இடத்துல தான் நமக்கு போடுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம கொடுத்து வைப்போம். ஸோ ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்கள் சிட்டி நேம் கொடுங்க. அடுத்து உங்கள் பக்கத்தில் நியரஸ்ட் உள்ள சிட்டி கொடுத்துக்குங்க. ஐடி ப்ரூஃபு கொண்டு வரீங்களான்னு கேட்குறியா, அதை இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி கொடுக்காமையும் விடலாம். ஏன்னா இங்கே ஸ்டார் போடலை. டேட் ஆஃப் பர்த்து, சரிங்களா? டேட் ஆஃப் பர்த்து கரெக்டாக பார்த்து போடுங்க. ஓகேயா? இப்படி டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. மேலா ஃபீமேலான்னு கொடுத்துக்கோங்க, சரிங்களா? அடுத்து வந்து நீங்கள் பேன் கார்டு நம்பர், ஆதார் கார்டு நம்பர் கேட்குறான். நீங்கள் இருந்தால் கொடுக்கலாம், பார்ப்போம் பின்னாடி கேட்குதான்னு. ட்வின் சிஸ்டர் இருக்காங்களான்னு கேட்குறான், இல்லை. ஸோ ஃபாதர் நேமு, மதர் நேமு, ஸ்பௌஸ் இருந்தால் ஸ்பௌஸ் நேமு. புதுசாக கேட்குறான். திரும்ப ஃபாதர் நேமை கன்ஃபார்ம் பண்ணி போடுங்க. அடுத்து மதர் நேம் கன்ஃபார்ம் பண்ணி போட்டுருங்க. ஸ்பௌஸ் நேமு, ஐயையோ ஸ்பௌஸ் நேம் பிரதக்ஷனா. நான் ஏதோ ஒரு பேரை போட்டுக்கிட்டு இருக்கேனே. எங்கள் அண்ணன் பேர் நினச்சி நெல்சன்னு போகிறதுக்கு பதிலாக மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கேன். கன்ஃபார்ம் பண்ணியாச்சா? ஓகே. இந்த மாதிரி இருக்கா? எஸ் முடிஞ்சா? அடுத்து உங்கள் அட்ரஸ் நான் ஆல்ரெடி ஃபில் பண்ணனால அப்படியே ஃபில் பண்ணிட்டேன். தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா மதுரை, பின்கோடு கேட்குறாங்க. என்னங்கடா டி ஓவராக இருக்குடா இது அப்படின்னு தோணும். பட் நம்ம போட்டு தான் ஆகணும். சேமஸ் கரஸ்பாண்ட் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ அடுத்து வந்து வேலிடிட்டி டீட்டெயில்ஸ். ஒன் ஆர் மோர் எரர்னு சொல்லியிருக்கேன். எங்கே எரரு? நோ. அப்ரெண்டிஷிப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறியான். நோ. இப்போ ஒரு எரர் இருக்குன்றான். என்ன எரரு? ஐடி ப்ரூஃப் கொடுத்துடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் கார்டு அப்படின்னா 12 நம்பரு. இப்போ வேலிடேட் கொடுப்போமா? இன்னொரு எரர் சொல்கிறேன். மேரீடு. இன்னொரு எரர் சொல்கிறேன். நான் தான் சொல்லிட்டேனேடா, முன்னாடியே டைப் பண்ணி போட்டுட்டேன். பட் இருந்தாலும் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா சம்பவங்கள் ஆகும் மக்களே. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு வேலிடேட்டிவ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. எரர் இப்படி காட்டிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அதை பார்த்து கண்டுபிடிச்சி போடணும். என்னடா எல்லாமே ஃபில் பண்ணேனேடா, ஏன்டா இப்படி ஆகுது? ஸோ எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கோம்ல மக்களே, எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. எந்த இடத்துலையும் எரர் இல்லை பார்க்கும்போது. ஓகே தான். வேறு எங்கே எனக்கு எரர் இருக்குது? இன்வேலிட் கேரக்டர்ஸ் எப்படியெல்லாம் போடுறாங்க பாருங்கள். இன்வேலிட் கேரக்டர்ஸ். ஸோ இப்போ பக்காவாக முடிஞ்சு. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி உங்களுக்குமே ஆகும். ஸோ எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக சொல்லித்தரனால இவ்வளோ டைம் எடுக்குது. கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணணும், ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் 10th ஸ்டாண்டர்டு, சரிங்களா, எங்கே படிச்சிங்க அப்படின்னு போடணும். டேட் ஆஃப் பாசிங், சரிங்களா.
பர்சன்டேஜ் கரெக்டாக போட்டுருங்க. அடுத்ததாக கிராஜுவேட். சரிங்களா, இன்ஜினியரிங். ஸோ போர்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி இந்த இடத்துல எங்கே படிச்சிருக்கீங்களோ அந்த காலேஜ் பேர் போடலாம், எங்கே படிச்சிருக்கீங்களோ அந்த ஸ்கூல் பேர் போடலாம். ஸோ ஓகேவா. ஸோ அதோட பர்சன்டேஜ் உங்களுக்கு சிஜிபிஏ இருக்கும், அதை பர்சன்டேஜாக மாற்றி போட்டுக்கணும். போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சிருக்கீங்கன்னா அது. ஸோ அடுத்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியுமான்னு கேட்குறான், உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கான்னு கேட்குறான். இருந்துச்சுன்னா எஸ்ஸு. சரிங்களா, நீங்கள் ஸ்கூலு காலேஜு அப்படி கண்டிப்பாக கம்ப்யூட்டர் படிச்சிருப்பீங்க. அப்படி படிச்சிருந்தா ஸ்டடிடு ஸ்கூல் இன் காலேஜை கிளிக் பண்ணிடுங்க, கம்ப்யூட்டர் அஸ் அ சப்ஜெக்ட் அப்படின்னு. இல்லை தனியாக ஏதாவது கோர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் இன் அப்படின்னு போட்டு அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ரெசன்ட்லி ஒர்க்கிங்கான்னு கேட்குறேன், நோ. அடுத்து ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வேணுமான்னு கேட்குறேன், எனக்கு வேண்டாம், நோ. ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களை கூப்பிட்டு சும்மா ஒரு எது சொல்கிறது, ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுப்பாங்க, இந்த சிலபஸ் இருக்குது அப்படின்னு சும்மா கிளாஸ் மாதிரி எடுப்பாங்க. ஓகேவா. ஸோ அப்போ என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதை ஃபில் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸோ வேலிடேட்டிவ் டீட்டெயில்ஸ் கொடுங்க, ஒரு எரர்னு காட்டும். உங்களுக்கு ஏதாவது ப்ராசிக்யூஷன் பஞ்சாயத்து ஏதாவது கோர்ட்டில் அஃபென்ஸ் பண்ண மாதிரி ஏதாவது பஞ்சாயத்து இருக்கான்னு கேட்குறேன், நோ. ஸோ இப்போ வேலிடேட்டிவ் டீட்டெயில்ஸ் கொடுங்க, ஒன் மோர் எரருன்றான். ஸோ வேலிடேட்டிவ் டீட்டெயில்ஸ் முடிஞ்சு. ஓகே, சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த பேஜ் போகும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய எரர்கள்லாம் வரும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஆர்டர் செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. அதை பார்த்து பேங்க் ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். கனரா பேங்க்கு, அடுத்து பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியன் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு. ஸோ இது நான் சும்மா போடுறேயா, தனியாக உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துருங்க. நம்ம கொடுக்குற ஃபஸ்ட்டு 5 பேங்க் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும். அதுக்குள்ளே தான் நமக்கு போஸ்டிங் வரும் மெரிட் லிஸ்ட்டில். ஸோ கரெக்டாக பார்த்து கொடுங்க. இது நான் சும்மா யதார்த்தமாக செலக்ட் பண்ணுறேன், இதை பார்த்து செலக்ட் பண்ணிடாதீங்க. யூடியூப்பில் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இப்படி ஒரு ஃபார்ம் வரும்யா. சரிங்களா, உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன், உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் இதிலேயே காட்டிடும். உங்கள் வேலை உங்கள் பேர் இப்படி இருக்க பேர் 2 தடவை ரிப்பீட் ஆகிருந்தால் தயவுசெய்து போய் மாற்றிருங்க. சரியா, எல்லாமே கரெக்டாக இருக்கணும். உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் முக்கியமாக நேமு, ஜிமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் அவனே உங்கள்கிட்ட இது வாங்கிடுறேன் ஓடிபி கொடுத்து, அதை விட்டுருங்க. நேமு, இந்த கேட்டகரி ஓபிசியா பிசியா, அப்புறம் நீங்கள் டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் நீங்கள் படித்த காலேஜு, முடித்த வருஷம்லாம் கரெக்டாக கொடுக்கணும். இப்படி எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு ஐ அக்ரி, ஐ கன்ஃபார்ம் அப்படின்ட்டு போட்டிங்கன்னா கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோடு பண்ண சொல்கிறான். சரிங்களா, என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், உங்கள் கைரேகையை லெஃப்ட்டில் வச்சுருப்பீங்களே அதை அப்லோடு பண்ணணும். சரிங்களா, அதை அப்லோடு பண்ணிடணும். அடுத்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். ஐபிபிஎஸ்க்குன்னு நமக்கு ஒன்று கொடுத்துருப்பான், ஐன்னு போட்டு நம்ம நேமு மட்டும் போட்டு இந்த மாதிரி டிக்ளரேஷன் வரும், இதை தான் அப்லோடு பண்ணணும். எஸ்பிஐயோட டிக்ளரேஷனை கொண்டு போய் இதில் அப்லோடு பண்ணிடுவாங்க பாதி பேர், ஐஏ நேமு போட்டு டேட் ஆஃப் பர்த்தை போட்டு. அப்படி பண்ணாதீங்க. அடுத்து 10th 12th எஸ்எஸ்சி, எஸ்எஸ்எல்சியோ இல்லை ஹையர் செகண்டரி ஹெச்எஸ்சியோ மார்க் ஷீட் பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக நீங்கள் அப்லோடு பண்ணணும். சரிங்களா, பிடிஎஃபாக நீங்கள் இந்த இடத்துல அப்லோடு பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபைல் நேமுக்கு ஸ்பேஸ் இருக்கக்கூடாதாண்டி, என்னங்கடா இப்படிலாம் பண்ணிங்கன்னா இப்படிரா, ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஃபைல் நேமுக்கு ஸ்பேஸ் இருக்கக்கூடாது, அதை நானும் மறந்துட்டேன். எப்பயுமே இப்படி சொல்லுவாங்க, அதை நான் மறந்துட்டேன். ஸோ இப்போ அப்லோடு பண்ணோம்னா வந்துருச்சு பார்த்தீங்களா மார்க் ஷீட்டு. ஸோ இப்படி உங்களுக்கு டிஸ்பிளே ஆன பிறகு ஓகே கொடுத்துருங்க. ஐ கன்ஃபார்ம் இந்த மார்க் ஷீட்டு, கைரேகை, டிக்ளரேஷன் நான் தான் எழுதியிருக்கேன். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கர் இருக்குது அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துடலாம். சரிங்களா, அதுக்கான ஐடி பாஸ்வேர்டு கேட்பாங்க.
ஓகேவா? இல்லையா நோ கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். தெரியாமல் நான் எஸ்ஸை கொடுத்துட்டு வந்துட்டேன். இதில் வந்து என்னோடய ஐடியை கேட்குறாங்க. ஸோ அவ்வளோதான் மக்கள், இதுதான் அப்ளை பண்ணுறது முடிஞ்சு. இந்த பேஜ் முடிஞ்சோடனே உங்களுக்கு ஃபைனல் பேமெண்ட்டுக்கு போயிடும். இப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேவா? தெரியாமல் கிளிக் பண்ணி விட்டேன். பயப்பிள்ளையே வெளியே வரமாட்றாங்க, பேக்கே வரமாட்றாங்க. ஸோ டிஜிலாக்கர் இருந்தால் உங்களோட மொபைல் நம்பர், பின் நம்பர், ஃபர்கட் செக்யூரிட்டி பின்னு, இதெல்லாம் போட்டு என்னால் திரும்பலாம் வர முடியாது மக்களே. அவ்வளோதான் முடிஞ்சு. நீங்கள் இதை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பேஜுக்கு போகும். பேமெண்ட்டை முடித்து இப்படி தான் அப்ளை பண்ணணும். நான் பொறுமையாக அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். இதை பார்த்து நம்மளோட கிராக் வித் ஜாக்கில் உள்ள பிடிஎஃப் கோர்ஸ், வீடியோ கோர்ஸ், மார்க் டெஸ்ட்லாம் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடையலாம். நான் ஏதாவது கொஞ்சம் நேரங்கள் இழுத்துருந்தேன்னா தயவுசெய்து ஓட்டி பார்த்துருங்க. உங்களது விடைப்பது உங்கள் ஜாக்சன். 10